அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என்எல் நிர்வாகத்தினுடைய குறைபாடு குறித்து ஒரு பதிவுக்காக இங்கு பதிவு செய்கிறேன். பிஎஸ்என்எல் நிர்வாகத்தினுடைய டேட்டா சர்வீஸ் போன்றவை சரிவர இல்லை என்பது குறித்து புகார் மனு கொடுத்து நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து அதன் பிறகு அடிஷ்னல் ஜெனரல் மேனேஜர் வரை வந்திருந்து எல்லாம் பார்த்தும் உங்களுடைய பகுதியில் நெட்வொர்க் கொடுக்க முடியாது. நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருச்சியிலிருந்து திருச்சி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து 2வது கிலோமீட்டர் சேதராம்பளை காலனி, இக்பால் காலனி, முடுக்குப்படி பகுதியில் இருக்கேன். இந்த பகுதிக்கு தர முடியாது அப்படின்னுங்கிற மாதிரி விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஏஜிஎம்ஏ பேசுகிறாரு, சார் அந்த ஏரியாவுக்கு அந்த சைடெலாம் கொடுக்க முடியாது சார், டவர் இல்லை சார்னு. நான் தான் சொன்னேன், சார் நான் குக்கிராமத்துலேயோ இல்லை ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயோ இல்லை, நீங்கள் டவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு 2 கிலோமீட்டர் தான் சார் இருக்கும். டவர் டேட்டா கொடுக்க முடியல அப்படின்னா என்கிட்ட நீங்கள் காசு வாங்கிட்டு பிஎஸ்என்எல் நிர்வாகத்தின் மூலயமா காசு வாங்கிக்கிட்டு ஒரு கஸ்டமருக்கு இப்படி சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னா இதை எப்படி சார் ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டால் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது சம்மந்தமாக பல முறை புகார் மனு கொடுத்தும் முடியாத ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் இதில் அரசியல் தலையீடுகள் நிறையா இருக்கிற ஒரு சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஏர்டெல், மற்ற ஜியோ, விஏ இந்த மாதிரி நிறைய எவ்வளவோ வச்சுருக்கக்கூடியலாம் பார்த்திங்கன்னா மாதாந்திர கட்டணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 351 ரூபா வரும். பிஎஸ்என்எல்ல 197 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணலாம். இதில் பணங்களை விட பார்த்திங்கன்னா மக்களுடைய சேவையில் இந்த 4G 5G இந்த பிரச்சனைகளே இன்னும் நிறையா பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறதுனால இதை திறம்பட செயல்படுத்த முடியாமல் திணறுகிறது பிஎஸ்என்எல். இந்த பிஎஸ்என்எல் இப்படி திணறதுக்கு காரணம் அரசினுடைய சரியான கைட்லைன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் சந்தித்து முறையிட்ட பின்பும் இது காலம் தாழ்த்தி இன்னும் நிவர்த்தி செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி சேவையை தடுத்து நிறுத்தி தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு உரிய சூழ்நிலையை பிஎஸ்என்எல் நிர்வாகத்தை உருவாக்குவதற்காக மத்திய அரசு முயற்சி செய்கிறது என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தயவு கூர்ந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதும் பணி செய்பவர்களை சிறப்புற வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு அரசு நிர்வாகத்திற்கும் உள்ளது. எனவே மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பார்க்கக்கூடிய நண்பர்கள் இது தகுதியான நபர்களுக்கு தகவலை சொல்லுங்கள். இதே தகவலை பிஎஸ்என்எல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் நான் அனுப்புகிறேன். எனவே தயவு கூர்ந்து மக்களுடைய பிரச்சனையை பார்த்து என்னவென்று நிவர்த்தி செய்வதற்குண்டான பணியினை மக்கள்தான் செய்ய வேண்டும். நீதிமன்றம் ஒருபுறம் இருந்தாலும் மக்கள் மன்றம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அதை நம்பி பதிவு செய்கிறேன். மக்கள் ஏன் எதற்காக இந்த பிரச்சனை வருகிறது என்றதனை கேள்வி எழுப்புங்கள். நன்றி. திருச்சியிலிருந்து கணேசன்.